ஹே கைஸ் வெல்கம் டு another வீடியோ. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலை ஏகே வந்து அஃபிஷியலாக அவரோட ரேசிங் சீசனை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. துபாயில் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ காலையில் பார்த்தோன்னா வந்து சில பல இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாரு. அண்ட் இப்போ நம்ம சுரேஷ் சந்திராவோட அக்கௌண்ட்ல நம்ம தலை வந்து ஃபேன்ஸ்க்காக ஒரு வீடியோ பேசி தமிழில் பேசி வந்து போட்டிருக்காரு. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கு இந்த வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தலை வந்து இந்த பப்ளிக்ல ஃபேன்ஸ்க்கு பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானே கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு என்ன பேசிட்டு பாருன்னு பார்க்கறதுக்கு. லெட்ஸ் கோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைஃப் லாங் பேஷனா இருந்திருக்கு மோட்டார் ஸ்போர்ட்ஸ். அண்ட் நிறைய ஃபேன்ஸ் நேரில் வந்திருக்காங்க. ஃபீலிங் வெரி எமோஷனல். பட் நான் சொல்ல வேண்டிய விஷயம், நான் சொல்ல போற விஷயம் ஒன்றே, நீங்க எல்லாரும் சந்தோஷமா, ஆரோக்கியமா, மன நிம்மதியோட வாழ நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் ஃபேமிலியை பாருங்க, உங்க குடும்பத்தை பாருங்க. டோன்ட் வேஸ்ட் டைம். நல்லா படிங்க. வேலைக்கு போறவங்க கடுமையா உழைச்சி வேலை பாருங்க. ஒர்க் ஹார்ட், பிளே ஹார்ட். நமக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து நாங்க கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா ஒரு நல்ல விஷயம் தான். பட் if you don't achieve success, சோர்ந்து போயிடாதீங்க. Competition is more important. Willpower, dedication, அதை விட்டு கொடுக்காதீங்க. And love you all unconditional. Take care. A lot of endurance racing வந்து மற்ற டிசிப்ளின் மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் கிடையாது. ஸ்ப்ரிண்ட் ரேசஸ்னு பார்த்துக்கிட்டீங்க, ஒரு வண்டி ஒரு டிரைவர் அவங்க இருப்பாங்க. இதுல வந்து ஒரு வண்டியை வந்து 3 to 4 டிரைவர்ஸ் ஓட்டுவாங்க. ஸோ we are all responsible for everyone's performance. ஸோ வண்டியை பத்திரமா பாதுகாக்கணும் ரேஸ்ல. அதே சமயத்துல வந்து நல்ல லேப் டைமிங்ஸ் அச்சீவ் பண்ணணும். at the end of the day எல்லாரும், ஐ மீன் அது பிட் க்ரூவா இருக்கட்டும், மெக்கானிக்ஸ், லாஜிஸ்டிக் சப்போர்ட், டிரைவர்ஸ், எல்லாருடைய எஃபர்ட்ஸும் கலந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி போல தான். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ அ டீம் இவெண்ட். ஸோ எல்லாரும் வந்து அவங்கவுங்க கடமை வந்து ஒழுங்காக செஞ்சாலே போதும், ரிசல்ட்ஸ் தானாகவே வரும். ஸோ அண்ட் ஃபேன்ஸ் ப்ளீஸ் சண்டை போடாதீங்க. லைஃப் இஸ் வெரி ஷார்ட். சந்தோஷமா இருக்கு. அண்ட் உங்க குடும்பத்தை பாருங்க. Take care of your families. Take care of your families. Take care of your families. Love you all. Love you தல. Love you தல. அதாவது ஆக்சுவலி எனக்கு இப்போ எவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்குன்னு என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, என்னால் வார்த்தையால சொல்ல முடியல. ஆக்சுவலி ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து நம்ம தலை பேசுறதை கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு இமோஷனலா இருக்குன்னு தான் சொல்லணும். அவர் திரும்பவும், அதாவது முன்ன அவர் என்னென்ன சொல்லுவார் ஃபேன்ஸ்க்கு, அதுதான் திரும்பவும் அதே தான் சொல்றாரு. லுக் ஆஃப்டர் யுவர் ஃபேமிலி. உங்களை பாருங்க, ஒர்க் ஹார்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்க. சக்ஸஸ் ஆகலைன்னா சோர்ந்து போயிடாதீங்க. அதாவது ஃபுல் அண்ட் மோட்டிவேஷனாக கொடுத்துருக்காரு ஃபேன்ஸ்க்காக. ஏன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட தலை வந்து ரொம்ப வருஷம் இந்த ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், ஒரு குட்டி இன்டர்வியூவாக இருக்கட்டும், இது கூட வந்து பண்ணுறது. அது வந்து அவரோட தனிப்பட்ட ஒரு விஷயம். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபேன்ஸ்க்காக பேசியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப இமோஷனலாக இருக்குது. அதாவது தலை குரல்ல, தலையோட வாய்ஸ்ல அவர் ஃபேன்ஸ்க்காக ஒரு விஷயம் சொல்றாருன்றத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா, இப்போதான் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. தலை குரல்ல ஃபேன்ஸ்க்காக பேசின மெசேஜ் நம்ம கேட்கும்போது இப்போதான் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஹேவ் அ பிளாஸ்ட்ன்ற மாதிரி இருக்கு. அண்ட் தலை முக்கியமான விஷயம் சொன்னாரு, ஃபேன்ஸ் ப்ளீஸ் சண்டை போடாதீங்க விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ யாருக்காக சண்டை போடுறாங்களோ அவரே வந்து சண்டை போடாதுன்னு சொன்னா இப்பயாவது கேட்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த ஃபேன்ஸ் வார் இருக்கலாம், ஆனால் அது வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அதையும் தாண்டி பர்சனலாக வந்துச்சுலாம் ஃபைட் பண்ணுறது வந்து தவறாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம தலையை வந்து சண்டை போடாதீங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு. அதே தாண்டி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. சக்ஸஸ் ஆகுங்க, ஒர்க் ஹார்ட், பிளே ஹார்ட் இப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் விட்டுருவோங்க. ஸோ அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன மாதிரியே அப்பா நியூ இயர் ஸ்டார்ட் ஆச்சு, ஹேவ் பிளாஸ்ட் நினைக்கிறீங்களோ மறக்காமல் காயின் பண்ணுங்கள்.
ஸோ இன்னும் ரேஸ் வந்து போயிட்டே தான் இருக்கு. இந்த சீசன் ஃபுல்லாக போகணும்னு நினைக்கிறேன். இந்த சீசன் ஃபுல்லாகவே தலை நிறைய விஷயம் பேசினாருன்னா நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பீஸ்.